சிரிக்கிறதுக்கு தடை, முடி கட் பண்றதுக்கு தடை, ஒரு மனுஷன் டாய்லெட் போற கூட கட்டுப்பாடு. இந்த காலகட்டத்துல வெளி உலகமே தெரியாம வாழ்ற மக்கள். என்னடா புதுசு புதுசா சொல்றேன்னு பாக்காதீங்க, இந்த மாதிரியும் சில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படிங்கிற பாட்டுக்கு பொருந்தாத ஒரு ஊரு. அது என்ன ஊருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் இப்ப இருக்க வடகொரியா. நவீன கால நகர கொடுங்கோல் ஆட்சியில் வாழும் மக்கள். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். நம்ம எல்லாருமே 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதுதானே உண்மை. ஆனா வடகொரியா மட்டும் இன்னும் பல நூற்றாண்டுகள் பின்தங்கி இருக்குது. தனது தாத்தாவின் மறைவு தினத்தை முன்னிட்டு வடகொரியா மக்கள் அனைவரும் சிரிக்கிறதுக்கு தடை அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இருக்குது. வடகொரியாவில் இது போல பல வினோத அதிசயமான ஆச்சரியமான பல சட்டங்கள் அமல்ல இருக்குது. ஆனா வடகொரியாவை தாண்டி வெளியுலகத்துக்கு தெரிந்தது ஒரு சில சட்டங்கள் தான். நாம எல்லோருமே கிரிகோரியன் காலண்டரின் படி 2024ஆம் ஆண்டுக்குள்ள கால் வச்சிருக்கிறோம். ஆனா வடகொரியாவின் நிறுவனர் கிம் இல் சுங் பிறந்த நாளான ஏப்ரல் 15, 1912 இருந்துதான் வடகொரியாவுல காலண்டர் தொடங்குது. அதன்படி பார்த்தா வடகொரியா மக்களுக்கு இது 113ஆம் ஆண்டு. நம்ம எல்லாருமே வடகொரியா ஒரு சர்வதிகார நாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுதான் இல்ல. வடகொரியா ஒரு ஜனநாயக நாடு. அங்க 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். 17 வயதிற்கு மேற்பட்டவங்க எல்லாருமே கண்டிப்பா தேர்தல்ல வாக்களிக்கணும். ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட். மேயர் தேர்தல்ல தொடங்கி உள்ளூர் சட்டசபை தேர்தல் வர அனைத்து தேர்தல்லையும் ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே இருப்பாங்க. மக்கள் நிச்சயமா அவருக்கு தான் ஓட்டு போட வேண்டும். ஒருவேளை யாராவது ஒருத்தர் தேர்தல்ல வாக்களிக்க தவறிவிட்டாலோ அவருக்கு நிச்சயமா தண்டனை இருக்குது. வடகொரியாவின் சட்டத்திட்டங்கள் மிகவும் கடுமையானவை. யாரு என்ன தவறு செஞ்சாலும் அவர் உட்பட அவருடன் சேர்ந்து 3 தலைமுறைகளுக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கும். அதாவது அவருடைய பெற்றோர், அவரது தாத்தா பாட்டி மற்றும் அவரது பிள்ளைகள் ஆகியோர் ஒன்றாக சிறையில் அடைக்கப்படுவாங்க. இதனால பெரும்பாலும் அந்த நாட்டுல குற்றமே நடப்பதில்லை. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தென்கொரியா வடகொரியாவுக்கு உரங்கள் அனுப்புவதை நிறுத்தி கொண்டது. அதனால வடகொரியாவில் உரங்கள் கிடைப்பதில் பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இதை சீர் செய்ய மக்களின் மலங்கள் உரங்களாக மாற்றப்பட்டுச்சு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, வடகொரியாவில் இருக்கும் அனைத்து குடும்பமும் இத்தனை பவுண்ட் மலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு குறைவா மலம் கொடுத்தா அபதாரம் விதிக்கப்படும். வடகொரியாவில் வெளிநாட்டு இசை மற்றும் திரைப்படங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த இரண்டும் சட்டவிரோத செயல்களாகவே பார்க்கப்படுது. வடகொரியாவை சேர்ந்த ஒரு நபர் வெளிநாட்டு இசையை கேட்டாலோ அல்லது வெளிநாட்டு படம் பார்த்தாலோ அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். கிம் ஜாங் உன்னிற்கு கூடைப்பந்து மிகவும் பிடித்த விளையாட்டு. அதனால வடகொரியாவில் மக்கள் கூடைப்பந்து விளையாட ஊக்குவிக்கப்படுகிறாங்க. இதுல என்ன தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உலகமே கூடைப்பந்து விளையாட்டுக்கு ஒரு விதிமுறை வைத்திருந்தா வடகொரியா மட்டும் அந்த விதிமுறையை மாற்றி அமைச்சிருக்குது. அதன்படி வடகொரியாவில் கூடைப்பந்து போட்டி நடைபெறும். அந்த போட்டிகள்ல கிம் ஜாங் உன் விரும்பி பார்ப்பாரு. எல்லா மனிதர்களுக்குமே அவரவர் முடி மீது ஒரு தனி பிரியம் இருக்கும். ஆனால் வடகொரியாவில் மக்கள் தங்களது முடியை எப்படி வெட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கூட அரசாங்கம் தான் முடிவு செய்கிறது. வடகொரியா அரசாங்கம் மக்கள் பயன்படுத்த குறிப்பிட்ட வகையான ஹேர் ஸ்டைல்களை மட்டுமே அமைச்சிருக்குது. அதை தவிர வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் செஞ்சா நிச்சய தண்டனை தான். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாத பெண்கள் நிச்சயம் நீளமா முடிய வளர்க்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. வடகொரியா மிக கடுமையான மின்சார தட்டுப்பாட்டால பாதிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவில் இருக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களும் மிக பழமையானது. இதனால உலகில் இருக்கும் மற்ற நாடுகள் போல வடகொரியாவால மின்சார உற்பத்தி செய்ய முடியவில்லை. அதனால தினமும் இரவு நேரத்துல வடகொரியாவில் மின்சாரத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்குது. மேலும் பகல்ல சில மணி நேரங்களுக்கு மட்டுமே மின்சாரம் இருக்கும். இந்த விஷயமும் செயற்கைக்கோள் அனுப்பிய புகைப்படம் மூலமா தான் வெளியுலகத்துக்கு தெரிய வந்திருக்குது.
வடகொரியாவுல வாழ்ற அனைத்து குடிமக்களும் ராணுவத்தில் சேர வேண்டும். ஆண்கள் 10 ஆண்டுகள், பெண்கள் 7 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். வடகொரியாவுல அணு ஆயுத மேம்பாட்டு திட்டம் மற்றும் மிகவும் அடக்குமுறை ஆட்சியால் ஒரு நிலையற்ற பாதுகாப்பு சூழ்நிலை இருப்பதால் வடகொரியாவில் பயணம் செல்வதை தவிர்க்க வேண்டும். நம்ம குழந்தைங்க கூட இப்ப யூடியூப் பார்க்காம சாப்பாடு சாப்பிடுறது இல்ல. ஆனா வடகொரியா மக்களுக்கு இணையதளம் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சில அரசாங்க வேலைகளை தவிர அங்க யாருக்குமே இணையதளம் பயன்படுத்த அனுமதி இல்ல. வெளிநாடுகள்ல இருந்து போகும் சுற்றுலா பயணிகளுக்கு கூட அங்க 3G சேவை மட்டும்தான். கடந்த பல வருடங்களாகவே வடகொரியா ஒரு மெகா பிக் பாஸ் வீடாக இருந்து வருது. வடகொரியாவுல என்ன நடக்கிறது அப்படின்னு வெளியுலகத்தினர் தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. அது போல வடகொரியா மக்களுக்கு வெளியுலகத்தை பற்றி தெரியாது. அரசாங்கம் வெளியிடும் செய்திகளை மட்டும்தான் பார்த்து அந்நாட்டு மக்கள் வெளியுலகத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படித்தான் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் தனது நாட்டை வச்சிருக்கிறாரு. சொர்க்கத்துல அடிமையா இருக்கிறத விட நகரத்துல அரசனாக இருப்பது மேல் அப்படின்னு சொல்வாங்க. ஆனா அங்கு வசிக்கும் மக்கள் சாதாரண மக்கள் வாழும் வாழ்க்கைய வாழவில்லை, ஆடம்பரமாகவும் வாழவில்லை. சித்திரகுப்தரோட பாவக்கணக்குல டாப் இடத்தை பிடித்த நபர்கள் கூட அடுத்த ஜென்மத்துல வடகொரியாவுல பிறப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எதற்கும் நம்ம எச்சரிக்கையாவே நம்ம செயலை செய்வோம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.